இன்றைக்கி பூசணிக்காய் கூட்டு கடலைப்பருப்பு சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதை குக்கரில் வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 பழுத்த தக்காளி கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண பூசணிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேன்னு அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான். இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு இறக்கியாச்சு. இந்த குக்கர்லேயே இந்த வதக்கின காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கி வச்சிடலாம். தேவைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக எனக்கு கூட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. கூட்டு அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான கூட்டு ரெடி ஆயிருக்குன்னு. மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.